அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நான் உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்திருக்கிறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்க. குழந்தைகள் விரும்பி உண்ணும் இந்த உணவு எங்கள் நாட்டில் பிரபல்யமானது. இந்த ரெசிபி நீங்கள் செய்திருக்கிறீங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இலங்கையில் சோறு பிரதானமான உணவு மாதிரி ஜெர்மனியில் உருளைக்கிழங்கு பிரதானமான உணவு. ஜெர்மன் வீடுகளில் இந்த ரெசிப்பியை அடிக்கடி செய்வார்கள். இந்த ரெசிப்பியை என் கணவருடன் சேர்ந்து செய்திருக்கிறேன். வாங்கோ செய்முறைக்கு போகலாம். முதல்ல உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு தண்ணி விட்டு அவிய விடுவோம். இப்போ மூடி போடுவோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டது. முக்காப்பதம் அவிஞ்சா காணும். இதை இப்போ எடுப்போம். இப்போ இந்த மரக்கறிக்கு சுடுதண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் வெந்து வரும். இதை கொஞ்ச நேரம் இதில் விட்டுட்டு வடிச்செடுப்போம். அடுத்ததான் இந்த அவிச்ச கிழங்க குளிர் தண்ணியில் கழுவிட்டு உரிச்சு எடுப்போம். இந்த கிழங்கு வந்து முக்காப்பதம் தான் வெந்திருக்குது. இப்போ இந்த கிழங்க வட்டம் வட்டமாக வெட்டி கொள்ளுவோம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். பட்டர் உருகட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பசுப்பால் சேர்த்துக்கொள்ளுவோம். விப்ட் மில்க் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். நல்லா கொதி வரட்டும். கொதி வரைக்க திக்காக வரும். 200 கிராம் விப்ட் மில்க் விட்டுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இது திக்காகி கொண்டு வருது. இன்னும் கொஞ்சம் தலவராக்க சரி. இனி அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். ட்ரேயில் பட்டர் பூசிக்கொள்ளுவோம். வடிவாக எல்லா இடமும் படுற மாதிரி பூசிட்டு இனி இதில் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்க போகிறோம். இனி இந்த ட்ரேயில் உருளைக்கிழங்களை அடுக்கி கொள்ளுவோம். அதுக்கு மேலே இந்த புரோக்கோலி, ப்ளூ மங்கோல் எல்லா மரக்கறியும் சேர்த்துக்கொள்ளுவோம். வடிவாக பரவி சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ கொஞ்சமாக சீஸ் தூவி கொள்ளுவோம். நிறைய வேணுமென்னா நிறைய போடலாம், விருப்பமான அளவு போடலாம். இனி கொஞ்சமாக இந்த காய்ச்சின சோஸ் ஊற்றி கொள்ளுவோம். இனி திரும்ப உருளைக்கிழங்கு அடுக்கி கொள்ளுவோம். இனி மரக்கறி தூவி கொள்ளுவோம். இனி சீஸ் போடுவோம். இப்போ சோஸ் விட்டுக்கொள்ளுவோம். இப்போ மேலே சீஸ் தூவிக்கொள்ளுவோம்.
இதை இப்போ பேக் பண்ணி எடுப்போம் ஓவனில் வச்சு. அதன் பிறகு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபியை சூப்பராக செய்து முடிச்சாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தட்டுக்கு சடார் கேஸை போட்டது, அதால மஞ்சள் கலர்ல இருக்குது. இதில் கவுடா மட்டத்தட்டு கவுடா கேஸை போட்டது, அப்போ அது வெள்ளையா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்ள போகின்றேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், பாய் பாய்.